சுயநலம் இருந்துச்சுன்னா அங்க தேவ சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. சுயநலம்னா என்ன? நாம விரும்புகிற வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை, அதை நீ வாழ்ந்துடாத. அங்க தேவனுடைய சமாதானம் இருக்காது. அங்க பாவம் வரும், சில இடத்துல சாபம் வந்துடும், சில இடத்துல உபத்திரம் வந்துடும். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளை பற்றி சொல்ல முடியும். ஆண்டவர் இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், அப்படிதானே? அது சாப்பிடாதப்பா, உனக்குள்ள மரணம் வந்துடும், அதுக்கு பக்கத்துல ஜீவ விருட்சகம் வச்சிருக்க, அதை சாப்பிடுன்னு. என்னைக்கு மரிப்பதே இல்லை, உனக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இவங்க எதை சாப்பிட்டாங்க? நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட்டார்கள். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சுயநலம். தேவன் சொன்ன வார்த்தைக்கு மாறாக யார் நடக்கிறார்களோ அது சுயநலமான வாழ்க்கை. கர்த்தருடைய வசனத்துக்கு மாறி நம்ம நடந்தோம்னா அது சுயநலமான வாழ்க்கை. ஆதாம் ஏவாளுக்குள்ள ஆசீர்வாதம் போச்சு, துக்கம் வந்துச்சு, பாடு வந்துச்சு, மரணம் வந்துச்சு, சாபமும் வந்துடுச்சு. அப்ப சுயநல வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கும். நீ கர்த்தரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள நீ வாழாம கர்த்தருடைய வசனத்திட்டு விலகி போனா சாபம் வரும், பாவம் வரும், வேதனை வரும். முக்கியமா கர்த்தர் நம்மளை விட்டு விலகிடுவா. இப்ப சுயநலத்தை விட்டு நம்ம வாழ வேண்டும். யூதாஸ் காரியோட் ஆண்டவரோடு இருந்தான். அவனுக்கு ஒரு சுயம் என்னன்னா பணம் சம்பாதிக்கணும். என்ன சம்பாதிக்கணும்? இயேசுநாதரையும் 30 காசுக்கு வித்துட்டான் பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. 30 காசுக்கு வித்துட்டார் இயேசு. அப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது? தேவன் அவனை விட்டு போனார். அந்த வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையை போய் சர்ச்சில் தற்கொலை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. அனனியா சப்ரியாள் வருகிறது. நீ வாசி பாருங்க அந்த அப்போஸ்தலர்ல 5ஆம் அதிகாரத்துல அவங்க சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, எல்லாரும் தங்களுக்கு உண்டான விட்டு ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தாங்க. கட்டாயமா சொல்லல, உங்க விருப்பம் தான் சொல்லியிருந்தாரு. இவங்களும் போனாங்க, கணவன் மனைவியா ஒரு பணத்தை, ஒரு நிலத்தை வித்தாங்க. அந்த பணத்துல பாதியை மறைத்து வைத்து கொண்டு காணிக்க கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்ப பேதுரு கேட்கிறாரு, உங்க நிலத்தை இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா? அப்ப இவங்க என்ன சொல்லணும்? இல்லைங்க, நாங்க வித்த பணம் வேற, பாதி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம், மீதி பாதி தான் இருக்கு. அவரை ஆசீர்வதித்து ஜெபிச்சு போயிட்டு வாப்பாட்டிருப்பார். அல்லேலூயா. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? பொய் சொன்னாங்க. இவ்வளவுக்கு தான் வித்தோம், இதான் வித்த பணம். அல்லேலூயா. அதே இடத்துல இருவருமே விழுந்து மரித்து போனார்கள். தேவனிடத்துல சுயம் நம்ம வாழ்க்கையை மறிக்க செய்யும். ஆவிக்குரிய வாழ்க்கையை மறிச்சிடும், தேவனை விட்டு தூரமா போயிடும் சுயநலம். அப்ப இவங்களுக்குள்ள இருந்த சுயநலம் ஆண்டவரை விட்டு விலகினார்கள், மரித்தும் போனார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல நம்ம உண்மையா இருக்கணும்.